ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் ஓம் பீம் புஷ். இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஹர்ஷா கொனுகண்டி, இசையமைப்பாளர் சன்னி எம்ஆர், எடிட்டர் விஜய்வர்தன் கௌரி. இந்த படத்தில் கதைன்னு பார்த்திங்கன்னா பைரவகோனா என்ற ஊருக்கு 3 நண்பர்கள் போகிறாங்க. கிரீஷ், வினய், மாதவ்ன்றவங்க. இவங்க இந்த 3 பேரும் சயின்டிஸ்ட்ன்ற பேரில் ஒரு ஃபேக்காக போயிட்டு சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த ஊரில் இருக்க அகோரிங்களை எதிர்த்து அவங்க சில காமெடியான விஷயங்கள்லாம், அவங்க அந்த மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி சில காமெடியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பீன் பண்ணுற காமெடி அதெல்லாம் காப்பி அடித்த மாதிரி இருக்குது. சில சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் பஸ்டர்ஸ் அது மாதிரி சீன்லாம் ஞாபகப்படுத்துது. இந்த பேய்களை விரட்டுறது அது மாதிரியான இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த அகோரிங்களுக்கு எதிர்ப்பு அந்த ஊரில் இருக்க ஒரு மர்மமான புதையல் எடுக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த அகோரிங்க வந்து அவங்க வந்து ஒரு ஃபேக்குன்றதை நிரூபித்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வருது. அப்போ அந்த அகோரி வந்து இன்ட்ரோல் பிளாக்கில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து அந்த சம்பங்கி மஹாலில் போய் அந்த பேயை நீங்கள் தொடுத்துங்க பார்க்கலாம், அந்த சம்பங்கி மஹாலில் போய் நீங்கள் அந்த புதையலை எடுக்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு. இதை இவங்க ஏற்றுக்குன்னு செகண்ட் ஹாஃபில் போய் அந்த சம்பங்கி மஹாலில் இருக்க அந்த சம்பங்கியை பேயை எப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அது பயப்படுறாங்களா, இல்லை அதை எதிர்த்து அவங்க போராடி ஜெயிக்கிறாங்களா, அந்த புதையலை அவங்கள அடையிறாங்களா அப்படின்றது தான் படத்தோட கதை. இதை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடியாக சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஹாஃப் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அந்த சம்பங்கி காமெடிலாம் சில இடத்துல நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த பேயே வந்து அந்த ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கணுன்னு அதோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். அப்புறமா அந்த புதையலை இவங்க எடுத்தாங்களா இல்லையான்றது தான். இது வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து காமெடி கம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த பேய் விரட்டுறது, ஹார்ட் அட்டாக் சீனு அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு காமெடியாக இல்லை. ஆனால் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு வெற்றி படமாக இது பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து சில இடத்துல பாட்டுங்கள்லாம் வந்து படத்தை ஸ்லோ பண்ணுது. இந்த படத்தை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு சந்திரமுகிலாம் ஞாபகம் வருது. சந்திரமுகி அந்த கதவு திறக்கிற சீன் அதெல்லாம் வருது. நடுவில் இந்த காமெடி கொஞ்சம் செகண்ட் டபுள் மீனிங் காமெடியை இவங்க இது பண்ணி இந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சுமாரகமான காமெடியான படம் தான். இந்த படத்தில் வந்து பாட்டுங்கள்லாம் வந்து பிக்சரைசேஷன் நல்லா இருந்துச்சு. மற்றபடி இதில் வந்து இது வந்து சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இது ஒரு ஸ்லோ மூவி படம் தான். இந்த படம் வந்து தேட்டரில் அவ்வளோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லை. இது வந்து இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.